அன்பு வணக்கம். இல்லறமே நல்லறம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை. என் பாட்டன் பாரதி சொன்ன வார்த்தை தான் எனக்கு நினைவில் வருது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் நினைவு அகற்றாதேர்னு சொன்னான் பாரதி. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி, அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். குடும்பம் அப்படி இல்லறம் சொன்னாலே அங்கே என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்து பேசுகிற குலாவி மகிழக்கூடிய வார்த்தைகளினுடைய வீழ்ச்சியும் இருக்கணும்னு பாரதி நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறக்கூடிய அழகிய குடும்ப வாழ்க்கை. இப்போ நமக்கு அந்த ரெண்டையுமே விட்டுட்டோம். குடும்ப மகிழ்ச்சியும் பற்றியும் கவலைப்படுறதில்லை, வரவு செலவு கணக்கு எழுதுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பேசுகிறதும் கிடையாது இப்போது. ஏன்னா இன்றைக்கி கருவிகள் உலகம். இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நம்ம அது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உறவுகள் மத்தியிலே பிள்ளைகள் வளர்ந்தார்கள். இப்போ கருவிகளின் மத்தியிலே வளரக்கூடிய அளவுக்கு கால சூழ்நிலை, நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் குடும்பத்தை பற்றி சொல்கிற போது தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா என்றெல்லாம் அந்த உறவுகளை மிக அழகிய பாதையிலே அமைத்து நம்ம பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதில்லை, நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை முறையே வேறங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னாட்டுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவோம். விருந்து உபசரிப்பதில் நிகரற்றவர்கள் தமிழர்கள் என்றும் நம்ம சங்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற பெருமிதத்துக்குரிய ஒரு செய்தி. அப்படின்னா குடும்பத்தினுடைய அழகைத்தான் எல்லாருமே விரும்புகிறாங்க, பாராட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போகிறான் பாருங்க, அந்த அம்சத்துக்கு கூட துறவுக்கு கூட என்ன சொல்லியிருக்கான்? துறவு அறம் தான் சொல்லியிருக்கான். இல்லத்துக்குள்ளே குடும்பம் நடத்துறவனுக்கு இல்லறம், அங்கே போனீங்கன்னா அது துறவரம். அப்போ என்ன நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இல்வாழ்க்கை வாழ்ந்தாலும் துறவு மேற்கொண்டாலும் ரெண்டையுமே அறத்தின் பாதையில் செலுத்த வேண்டும் என்பது தான் வலியுறுத்தக்கூடிய அழகிய நுட்பமான செய்தி. இதுலேயும் அறம் இருக்கணும், அதுலேயும் அறம் இருக்கணும். தர்மம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அமையவே அமையாது. அந்த தர்மத்தை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம் நிறைய சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சொல்லப்போனால் தாயற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதெல்லாம் குடும்பத்தையே கோயிலாக்கி பார்த்துருக்கிற ஒரு அழகான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையா. நமக்கு இதெல்லாம் யாரும் இப்போது நினச்சும் பார்க்கறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு எவ்வளோ பெரியவங்க குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போது 3 மாடி கட்டுறோன்னு வச்சிங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மேலே மேலே செங்கற்களை அடுக்குவதற்கு சாரம் கட்டுறோம். சாரம் என்ன பண்ணுறோம்? சவுக்கு மரத்தை வச்சு கட்டுறோம். அந்த கட்டி முடித்த பிற்பாடு அந்த சாரமத்திலே ஏறி இந்த ஒயிட் வாஷர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம். புதுமனை புகுவிழா வைக்கிற போது என்ன ஆகுதுன்னா, இத்தனை மாதங்கள் அந்த கட்டிடத்தை எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சவுக்க மரமெல்லாம் தோட்டத்துக்கு போயிடுது. அவ்வளோ நாளாக தோட்டத்தில் இருந்த வாழை மரம் வாசலில் வருது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இதில் அந்த வீடு கட்டுறதுக்கு பெரிய ஆதாரமே அந்த சவுக்க மரம் தான். ஆனால் புதுமனை அன்னைக்கு விழா அன்னைக்கு வாசலில் பூவும் காயுமாக அந்த வாழை மரத்தை கொண்டு 2 பக்கம் நம்ம கட்டுறோம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். அதில் எப்படி நினைக்கணும்னா, சவுக்கு மரம் என்ன பண்ணுது? அது இறந்த பிறகு பயன்படுது. ஆனால் வாழை மரம் இருக்கும்போதே பயன்படுது. ஏன் மனிதா, இந்த வீட்டுக்குள்ளே நீ குடி வர்றிய, நீ வாழ்கிற போதே உறவுக்கும் ஊருக்கும் பயன்படுகிறவராக இருக்கணுன்றதுக்கு தான் அந்த வாழை மரத்தையே கட்டுறதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழை மரத்தில் ஒரு உறுப்பு கூட வீணாக இல்லை. வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழை இலை என்று அத்தனை உறுப்புகளாலும், ஏன் அந்த பட்டையில் இருக்கக்கூடிய இந்த நார் கூட ஒரு பூ கட்டுறதுக்கு பயன்படுதுன்னா, அனைத்து பொருள்களாலும் பயன்படுகிற ஒரே அற்புத படைப்பு இந்த வாழை மரம் தான்.
அதனால தான் அந்த இல்லறத்தான் அந்த புதுமனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுக்கிட்டு முதல்ல போடா அப்படின்னு வாசல் என்ட்ரன்ஸ்லேயே நிற்குது. அதனால தான் நம்ம உள்ளே நுழையும் போதே படின்னு வச்சான். 3 படிக்கட்டு வச்சு 5 படிக்கட்டு வச்சு மேலே உள்ளே போகிறோம். படினாலே வாழ்க்கையை படி, வாழ்க்கையை படி. அப்போ என்ன பண்ணுறான், படியை தாண்ட உடனே நிலைன்னு வச்சான். அதுக்கு வாசக்காலுக்கு நிலைன்னு பேர். படித்தாதான் நீ நிலையாக இருக்க முடியும்ன்றது அது சொல்லுது. உள்ளே நுழைஞ்சதுமே அதுக்கு கூடம்னு பேர். ஏன் தெரியுமா? கூடி பேசுங்கடா, அதனால தாண்டா இதுக்கு கூடம்னு வச்சான். இப்போது அந்த வீட்டினுடைய அமைப்பே அப்படி இருக்குது. அதனால தான் புத்தகம் அப்படின்னாலே பாருங்கள், புதுமையான அகம்னு அர்த்தம். அதனால தான் அது மனையை கூட சொல்லுவாங்க புத்தகம், புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது புது மனைக்கு சொல்லுவாங்க. அகம்னாலே வீடுன்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனால தான் பார்க்குற போது அது ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் தப்பாக இருக்கலாங்க, ஒரு பக்கத்தில் தவறு இருக்குதுன்றதுக்காக அந்த புத்தகத்தையே நம்ம கிழிக்கலாமா? குடும்ப உறவுகள்லேயும் ஒருத்தர்கிட்ட ஏதாவது குறை இருக்கலாம், அந்த ஒருவருக்காக அந்த குடும்ப உறவுகளையே நம்ம வெறுக்கலாமா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி குடும்பத்தை நலமாக வைத்திருக்கிறது. அதனால தான் பாரதி சொன்ன அந்த மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சியை வெளியில் தேடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாருமே வெளியில் தேடுறோம் மகிழ்ச்சியை. பீச்சுக்கு போகலாமா, அல்லது ஹோட்டலுக்கு போகலாமா, அல்லது தேட்டருக்கு போகலாமா? மகிழ்ச்சி அங்கே தான் இருக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி என்பது அவரவருடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் தேடணும். அந்த தேடுவது தான் அடுத்த வார்த்தை சொன்னோம் பாரதி, குலாவி மகிழ்தல்லாம். நம்ம யாருக்கிட்டையாவது இப்போ பேசுகிறோமா? அன்றைக்கி ஒரு வீட்டில் பார்க்குறோம், டைனிங் டேபிளில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்துக்கிறாங்க. அப்பா பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புகிறார், மகனே நான் நலம், அம்மா நலம், நீ நலமா? உனக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக டைனிங் டேபிளில் 1/2 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த மெசேஜை படித்த உடனே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு மாடியிலிருந்து இறங்கி எங்கள் கூட சாப்பிடவான்னு மெசேஜ் அனுப்புகிற அளவில் இன்றைக்கி இருக்குதுன்னா சேர்ந்து வாழ்வது தான் வீடுன்னே அர்த்தம். இப்போது அந்த வீட்டுக்குள்ளே தான் மகிழ்ச்சி நிறைய இருக்குங்க. அதனால தான் அதை வாழ்க்கைன்னு அழகான தமிழ் சொல்லில் சொன்னான். வாழ்க்கைன்ற சொல்லே நீங்கள் பிரித்து பாருங்களேன், என்ன அழகு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? முதல் எடுத்து பாருங்கள், மங்களகரமாக இருக்கும். வா, வாழ்க்கையே நம்ம வரவேற்குதுங்க, வான்னு கூப்பிடுது. நாம் என்ன கேட்குறோம்? வந்து வாழ், அடுத்த எழுத்து சேருங்களேன். வா, வாழ், வாழ்வதற்கு தான் உன்னை கூப்பிட்றோம். வா, நான் எப்படி வாழறது? அது உன் கையில் தாண்டா இருக்குது. அதனால தான் வா, வாழ், வாழ்க்கை அப்படின்னு கையை வச்சா. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு கவிஞர் தாரா பாரதி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். நம்ம கையில் தானே இருக்குது. அந்த நம்ம கையில் இருக்குதுன்றது உங்களுடைய நம்பிக்கையில் தான் இருக்குது. அதனால் வாழ்க்கை என்பது சாதாரணமானதில்லை. நம்ம வாழ்வதற்கு பிறந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தரை வைவதற்காக பிறக்கலை. அதை முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதனால தான் இது அழகாக நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளன்னார். தாய்க்கு நிகரான ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாது. எல்லா உலகங்களுக்கும் தெய்வம் நேராக வர முடியாது என்பதனால்தான் தன் பிரதிநிதியாக தாயை படைத்தான் என்று இஸ்லாமிய சமயத்தினுடைய வேத நூலாக இருக்கக்கூடிய குரானில் வருகிற ஒரு அழகான செய்தி. இல்லறத்தை விட உயர்ந்த அறம் எதுவுமே கிடையாது என்பதுதான் திருக்குறள் சொல்லுகிற செய்தி. அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அவனால் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அழகிய நிலையில் பயணிக்கக்கூடியதுன்னு பகவத்கீதையும் போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமை நம்ம வாழ்க்கையை பொறுத்து. அதனால் நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வும் தாழ்வும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் வெளியில் சொல்கிறோம், குறைகளை அவங்கக்கிட்ட சொல்கிறோம். தமிழில் ஒரு பொன்மொழி உண்டு, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, யாதும் ஊரே யாவருங்களீர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அடுத்த வரி நம்ம கவனிக்கணுங்க. தீதும் நன்றும் பிறதர வாரான்னா. உனக்கு நன்மை வருதா தீமை வருதா? நன்மை வர்றதுக்கு நீ தான் காரணம், தீமை வர்றதுக்கு நீ தான் காரணம். ஏற்கனவே ஏதோ ஒரு நன்மை பண்ணியிருக்கிற, அதனால் உன்னை தேடி நன்மை வருது. ஏற்கனவே ஒரு தீமை பண்ணியிருக்கிற, அந்த தீமை உன்னை நோக்கி திரும்பி வருது. இதைத்தான் நமக்கு வேதங்களாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது இலக்கியங்கள் என்று சொன்னால். குடும்பமும் அப்படித்தாங்க, எல்லாரையும் மதிக்க பழகணும். நான் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன், நீங்களும் பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு அழகு தெரியுமா? என்ன பெருமை தெரியுங்களா சார்? எந்த நாட்டிலையுமே சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒரு விழாவை கொண்டாடி இருக்கானா? 70 பீமரத சாந்தின்னு கொண்டாடி இருக்கானா?
80 கனகாபிஷேகம்னு யாராவது கொண்டாடி இருக்கிறானா? எங்கேயுமே இல்லைங்கய்யா. வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்த மண்ணியா நம்ம பாரத பூமி. 60வது கல்யாணம் அப்படின்னு ஒன்று வச்சான், 70வது பீமரத சாந்தின்னு ஒரு திருமணம் வச்சான், 80ன்னு ஒரு கனகாபிஷேகம் வச்சான். ஏன் தெரியுங்களா ஐயா? அதாவது 60 80 எதுக்கு வச்சான்னு தெரியுங்களா? அது கூட நிறைய பேர் இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேறு வேலை இல்லையாடான்றது இல்லை. எதுக்கு வச்சான்னு தெரியுமா? தன்னுடைய மகனோ மகளோ தான் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதை ஏன் அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தை அவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை. அவங்க பார்த்து மகிழ்வதற்குத்தான் 60வது திருமணம் என்று ஒரு நிறைவை வைத்தான். என்ன தமிழ் வருஷம் மொத்தம் 60 நிறைவு பண்ணிட்டார்னா 60 ஆண்டுகள் ஒருத்தன் வாழறது பெருமைக்குரிய விஷயமா இருந்தது அந்த காலத்தில். அதனால் அதை கொண்டாடி 60ன்னா. அப்புறம் கொஞ்ச நாள் 70 பீமரத சாந்தின்னு வச்சான். ஏன் தெரியுமா? தன்னுடைய பேரன் பேத்திகள் தாத்தா பாட்டி கல்யாணத்தை பார்க்கலன்றதுக்காக அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் 70 வச்சான். இந்த 80 ஏன் தெரியுங்களா? பிரபஞ்சத்தில் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய திருமணத்தை அந்த காலத்தில் பார்க்க ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஊரே கொண்டாடுவது தான் கனகாபிஷேகம். என்ன ஒரு வாழ்வியல் உயர்வை அமைச்சு பார்த்துருக்கான் பார்த்தீங்க நம்ம முன்னோர்கள். அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் கோபப்படுறதோ, அந்த கோபத்தினால் ஒருவரை வெறுப்பதோ, அந்த வெறுப்பை மனசுக்குள்ளே நிறுத்துவதோ, அந்த நிறுத்தி கொண்ட வெறுப்பையை வளர்த்து கொள்வதோ, இது ஆகாத ஒன்று. ஏன்னா அது வன்முறை வார்த்தைகளுக்கு அதுதான் மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. வன்மத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. நம்ம வாழ பிறந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து அரவணைப்பா. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னார். அந்த குரலில் என்ன அழகு இருக்குது தெரியுங்களா? அன்பு அப்படின்னா நீங்கள் ஒரு விளக்கம் எங்கேயும் போகலாம். அன்பு டேஷ் மனைவி, அறம் டேஷ் கணவன். அப்போ அன்பும் அறமும் தான் மனைவியும் கணவனும். பண்பு பயன் எது? பயனுள்ள பிள்ளைகளை பெறுவது தான். அந்த பண்பான பிள்ளைகளை பெறுவது தான் பயன். அப்போ ஒரு குடும்பத்தையே காட்டக்கூடிய குரல் என்பதனால் தான் இன்றைக்கும் எல்லா கல்யாண பத்திரிகைகளையும் 1330 குரலில் இந்த ஒரு குரலை தான் போடுறான். வேறு எந்த குரலையும் மாற்றி போடுறதே கிடையாது. காரணம் 1330 குரலையும் உள்ளடக்கின இந்த ஒரு குரல் இது. ஒரு குடும்பத்தை படம் பிடிச்சு காட்டுற குரல் இது. அதனால தான் ஹிலாரி கிளின்டன் இந்த அமெரிக்காவிலேருந்து இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி போகிற போது ஏர்போர்ட்டில் ஒரு நிருபர் கேட்டால், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு கேட்குற போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஏன் கோயில்கள் பிடிக்கலையா உங்களுக்குன்னு கேட்டபோது, இல்லை பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே இருக்கிற குடும்பங்களே கோயில்களாக இருக்கிறத நான் பார்த்து பார்த்து மெய் மறந்து போனேன். அந்த உறவுகள் பிணைப்பு இருக்கேன், அற்புதம், ஆனந்தம். என்றைக்கும் அந்த தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாம் இருக்கிற ஒரு அழகை நம்ம பார்த்தோன்னு சொன்னாங்க. அந்த பெருமை தான் நம்ம நாட்டுக்கே பெருமையா. நம்ம வீட்டுக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. அதனால் அம்மா என்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதே சாதாரணமான விஷயம் இல்லை. 2 விஷயம் இருக்குதுங்க. தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க. தாயினுடைய அழகு என்ன, தாரத்தினுடைய அழகு என்ன? பசிக்கு உணவு அளிப்பவள் மனைவி, பசிக்க விடாமல் உணவு அளிப்பவள் அம்மா. 2க்குமே அவ்வளவு பெருமை இருக்குதுங்க. அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டுற ஒரு ஆத்மா உண்டுன்னா ஒரு குடும்பத்தில் அம்மாவும் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற 2 பேர் தான். அப்படி ஒரு பெருமையை இந்த உலகம் நமக்கு மண் கொடுத்துருக்குதுங்கய்யா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்தவரையில் பெண்களை சக்தியின் வடிவமாக வணங்குறோம். பல பேர் என்ன நினைக்கிறான், வீட்டுக்குள்ளே அடுத்தவன் வீட்டில் இருந்து நம்முடைய வாழ்வதற்காக தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை தனக்கு அடிமையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை விட்டொழிக்கிறது தான் அந்த ஆனந்தம் தானாகவே பெருகும். அங்கே நான் சொல்கிறத நீ கேட்க தான் வந்திருக்கிறேன்ற ஒரு ஆணவம் எந்த ஆணுக்கு அங்கே ஓங்குதோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இருக்காது. அதை அவங்க பெரியவங்களும் நமக்கு வலியுறுத்தலைங்க. அதாவது அதனால தான் பார்த்தீங்கன்னா, தாய்க்கு பின் தாரம்ன்ற பொன்மொழியை எதுக்கு வந்ததுங்க? குடும்பத்தை கட்டி ஆளுகிறவளே அவள் தான். அதனால தான் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பெண்ணுக்கு இருக்கிறது. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு பொன்மொழி சொல்லுவான் தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு, என்னப்பா என்ன புழுப்பூச்சி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்போம். நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், என்ன புழுப்பூச்சி இருக்குதான்னு கேட்குறானே, அநாகரிகமாக இருக்குதுன்னு. அப்போ அந்த அம்மா எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஒரு அழகான செய்தி சொன்னாங்க. புழுன்னா ஆம்பளை பிள்ளைய குறிக்கிற சொல்கிறா, பூச்சின்னா பொம்பளை பிள்ளைய குறிக்கிற சொல்லு. ஏன் தெரியுமா? ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், புழு எங்கேயும் போகாது. பையனா ஆண் பிள்ளையா பிறந்தா ஒரே வீட்டில் தான் இருப்பான். பூச்சிக்கு ரெக்கம் முளைஞ்சதும் அது பறந்து போயிடும்டா, அது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிடும். அதனால் பூச்சின்னு பெண் பிள்ளைய
அப்படியே உள் 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 அர்த்தத்தோடு சொல்கிறதுப்பா. நேரடியாக கேட்டால் நாகரிகமாக இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி கேட்பாங்கன்னு அந்த கலாச்சாரத்தை அழகாக சொன்னாங்க. அதனால தான் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னார். ஏன்னா விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருந்ததுனால அந்த புழு பூச்சி இதெல்லாம் வச்சு கூட இந்த பொன்மொழியை, அதனால தான் கல்யாணத்தை கூட ஆயிரங்காலத்து பயிர் நாம் பாருங்க, இல்லை ஆயிரங்காலத்து பயிர் நாம் பாருங்க. அதனால தான் ஒரு பையன் கூட சொன்னால் அதனால தான் ஆடு மாடுங்களை கூப்பிட்றது இல்லையா கல்யாணத்துக்குன்னு கேட்டான். ஏன்னா அது பயிர் மேஞ்சிரும் இல்லையா. எதுக்காக சொன்னேன்னா அந்த பயிரை ஒரு வாழ்க்கையை முறைப்படுத்தி வாழ்ந்த பெருமையை நாம் உணர்றோம். அதனால் பெண்ணு என்பவள் அவளுக்கு 2 வீடு, ஒன்று பிறந்த வீடு, புகுந்த வீடு. ஒரு பெண்ணை நாம் கல்யாணத்துக்காக நிச்சயம் பண்ணுறதுக்கு போகும்போது கூட பார்க்கறேன்னா ஒரு 500 பேரை உறவுகளை கூட்டும் போய் அந்த வீட்டில் நிச்சயம் பண்ணுறான். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஒற்றை பெண்ணு தான் மட்டும் தனியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரான்னா எவ்வளோ நம்பிக்கை. பொண்ணை பார்க்குறதுக்கே இவன் 500 பேர் பாதுகாப்போடு போய் பார்க்குறான். ஆனால் ஒரு பொண்ணு தானாக நம்பிக்கையோடு அந்த வீட்டுக்குள்ளே வருதுன்னா தன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக அந்த பெண் வரக்கூடிய பெருமை நமக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை பார்த்து உன்னை எங்கே கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்குறதே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து கேட்போம், அம்மா உன்னை எங்கம்மா கட்டி கொடுத்தாங்க? என்னை விழுப்புரத்தில் கட்டி கொடுத்தாங்க, தாம்பரத்தில் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த வார்த்தையை கவனிங்க. கட்டி கொடுக்கறது என்னதுமா, அந்த குடும்பத்தை கட்டி காப்பவள் இவள் என்பதனால் தான் கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. ஒரு ஆணை போய் கேட்கறது இல்லை. அது அப்படி ஆணை கேட்டால் அது அவமானத்தினுடைய அடையாளம்னு அந்த காலத்திலே அதை புறக்கணித்து வச்சுருந்தான். அதனால் கடவுள் தந்த வரம்தான் ஒரு ஆணாய் பிறப்பது, கடவுளே வந்த வரம்தான் ஒரு பெண்ணாய் பிறப்பது என்பதனாலே அவளுக்குள்ளே அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கிறதுனால்தான் அவளை சக்தி என்று சொன்னார்கள். எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்த சத்தியம் சம்சாரம், அவளை சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பெறவாகும், அதுவே சக்தி உறவாகும்னு கவியரசு கண்ணதாசன் அழகாக பாடியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மனைவியின் பெயர் பொன்னம்மா. அந்த சொல்லுவார், பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும்னு ஒரு அழகான ஒரு பாராட்டை கொடுத்துருக்கிறார். அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர், ஆனால் எப்படி பாராட்டுறாரு பார்த்தீங்களா. அந்த பாராட்டு தான் சார் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம். அந்த அம்மாவுக்கு வேற 2 காதும் கேட்காதுங்க, 2 காதும் கேட்காது சார். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் பாதுகாத்த ராஜாத்தேன்னு சொல்லுவார். என்ன பெருமை, என்ன பாராட்டு, என்ன புகழ். இது மாதிரி நாம் என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அந்த பாராட்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்குகிறது. தாக்குவதல்ல குடும்ப வாழ்க்கை, தாங்குவது தான் குடும்ப வாழ்க்கை. அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு தாக்கிறது இல்லை, தாங்குவது தான் குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம உங்கள் வீடு எல்லாருடைய வீட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் பொதுவாக சொல்கிறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி ஏன் தெரியுமா இதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஆணும் வேலைக்கு போகிறான், பெண்ணு வேலைக்கு போகிறான். என்னன்னா ஒரு ஈகோ வந்துடும். நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, என்னுடைய சம்பாதம் எவ்வளோ, உன்னுடைய அந்த நிலை வரும்போது ஒரு போட்டி மனப்பான்மை அங்கே உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் சில புரட்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்கூட்டி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, குடும்பம் ஜெயிக்கணும், வாழ்க்கை ஜெயிக்கணும். எப்போ தெரியுங்களா, வெளியில் போங்க, உழைப்பை முன்னிறுத்துங்க, கடின உழைப்பை செயல்படுத்துங்க, கவனமாக உழைச்சி முன்னேறுங்க. அங்கே வெற்றி என்ற ஒரு கிரீடத்தை இந்த உலகம் உங்களுக்கு சூட்ட காத்திருக்கிறது. ஆனால் அதற்காக நீங்கள் போராடணும். ஆனால் வீட்டுக்குள்ளே 2 பேரும் வரீங்கல்ல, கணவன் மனைவியாக வீட்டுக்குள்ளே வரீங்கல்ல, வீட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, தோற்பதற்கு தயாராகிடணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா, இங்கே யார் அதிகம் யாரிடத்தில் தோற்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று வினோதமான ஒரு பரிசை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இந்திய திருநாட்டில்தான், அதுவும் குறிப்பாக தென்னாட்டில்தான். தோற்பதற்கு தயாராகிடணும் சார். யாருக்கு யார் தோற்கிறதுன்றது அங்கே ஒரு பெரிய ஈகோவே கிடையாது. மனைவியிடத்தில் கணவன் தோற்பதும், கணவனிடத்தில் மனைவி தோற்பதும், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் தோற்பதும், பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் தோற்பதும் தான் அங்கே மகிழ்ச்சியின் அடையாளம். மத்தாப்பினுடைய அற்புதமான பூரிப்பு அங்கே தான் கிடைக்கும். அதனால் அந்த குடும்ப உறவுகள், எத்தனை உறவுகள் சார் நமக்கு, எத்தனை உறவுகள், அத்தனை உறவுகளையும் நம்ம இருக்கிறோம். உறவுகள் வராங்களான்னாலே இன்றைக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு நான் அன்பாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அம்மா 4 பேர் ஊர்லேருந்து 4 பேர் வராங்கன்னா யார் எவருன்னு கேட்கவே மாட்டாங்க, உடனே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியும், இவ்வளோ போட்டால் இவ்வளோ செய்கிறா போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் பாருங்கள், யார் வரா, ஊர்லேருந்து வராங்க, எத்தனை பேர் வராங்க,
எத்தனை மணிக்கு வராங்க, ஒரு வேளை சாப்பிடுவாங்களா, 2 வேளை சாப்பிடுவாங்களா, அப்படின்லாம் கேள்வி கேட்டே செயல்படக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். உறவுகள் என்பது இறைவன் கொடுத்த பரிசியா. நாம் தேடுகிற பணத்துக்காக பல இடங்களில் உறவுகளை புறக்கணித்து வச்சுருக்கிறோம். இன்னும் நீங்கள் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடியது, பணிவாக சொல்லக்கூடியது, பெற்ற தாய்க்கும் தந்தைக்குமாக ஒரு 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 உதவிக்கரத்தை ஏற்றக்கூடிய பிள்ளைகளாக உருவாக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அந்த தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த பண்பாடு குறைஞ்சிக்கிட்டு வருது. படிப்பு வளருதுங்க, எங்கே பார்த்தாலும் படிப்பு வளருது, திறமை வளருது, பட்டங்கள் வளருது, டிகிரி வளருது, கல்வி வளருது, பணம் வளருது, எல்லாம் வளருது சார். பண்பாடு போயிட்டு இருக்கு. அந்த பண்பாடு என்பது தான் நம் தேசத்தின் குடும்பத்தினுடைய ஆணி வேர். அதனால தான் பெண்ணை சொல்லுகிற போது பாரதியனுடைய வரி என்ன, வேறென நீ இருந்தாய் கண்ணம்மா வீழ்ந்து விடாமல் இருந்தேன். வேறு அவர் தாங்க, ஒரு பெண் தாங்க வேறு. இப்போ நமக்கு மரம் கண்ணில் தெரியுது, மரம் தெரியுது, இலை தெரியுது, பூ தெரியுது, பிஞ்சு தெரியுது, காய் தெரியுது, கனி தெரியுது, கிளை தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த மரத்தை பாதுகாத்து இருக்கிற ஜீவன், ஆன்மா, உயிர், அந்த வேர் தான் என் மண்ணுக்குள்ளே இருக்கு. மண்ணுக்குள்ளே இருக்கிற வேர் தான் மரத்தினுடைய பெருமைக்கும் காரணம் என்றால் மனைக்குள் இருக்கிற ஒரு பெண் தான் வேறாக இருப்பாள், அவள் தான். அதனால்தான் சேக்கிடார் சொன்னார், ஒரு பெண்ணை மனையறத்தின் வேர் அப்படின்னு ஒரு அற்புதமான சொல்லியிருக்கிறார் ஒரு இல்லாளுக்கு. அதனால தான் அவளுக்கு இல்லாள்னு பேர், இல்லத்தை ஆள்பவள். நீங்கள் இல்லான்னு சொல்லி பாருங்கள், அவனுக்கு ஒன்றும் இல்லாதவன் ஆகிடும். அதனால் குடும்பத்தில் சில சின்ன சிக்கல்கள் வரும், சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம எளிமையாக எடுத்துக்கணும். ஒரு வேட்டி இருக்குதுன்னா ஒரு கருப்பு புள்ளி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கருப்பு புள்ளி 1% தான் சார். 99% வெள்ளை இருக்குது. நம்ம அதை 99% மறந்துடுறோம். அந்த ஒன்றை மட்டுமே நினச்சிக்கின்னு கருப்புள்ளி இருக்குதேன்னு கவலைப்படுறோம். அதுதான் அந்த குடும்பத்தில் யாருக்கு குறை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை. அவன் கண்ணதாசனே பாடினான் பாருங்க, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எந்த வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான். ஒரு வீட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திருடுறான், திருடிட்டு பீரோவிலேருந்து அந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் எடுத்துடுறான். எடுக்கும்போது அந்த அம்மா மூழ்கின்னு சொல்லுது, திருடா இதே தெருவில் 10ஆம் நம்பர் வீட்டில் ஒரு அம்மா இன்றைக்கி தான் போய் நகையெல்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னால், அங்கே போனால் இதை விட கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல உடனே அவன் மயங்கி கீழே வந்துட்டான். தண்ணியை தெளித்து திருடனை எழுப்பி, ஏன்டா நீ மயங்கினேன்னா, அந்த அம்மா சொல்லி தான் நான் ஓட்டுக்க வந்தேன், திருட நல்ல ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தவர்களை கண்டு பெருமை அடைய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து பொறாமை அடைவது வாழ்க்கை அல்ல. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம யாரை எல்லாருக்கும் கொடுத்து உதவுங்க. உதவிக்காரத்தை நீங்கள் ஒருத்தருக்கு உதவினீங்கன்னா உங்களுக்கு உதவுவதற்கு 2 பேரை ஏற்பாடு செய்வான் இறைவன் என்பது தான் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய பாதை. அதனால் ஒருவர் மதிக்கிறது, பெரியவங்களை வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறவங்க என்னங்க எவ்வளவு அந்த பண்பு. இன்னும் ஒன்று, நல்ல குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு, ஒரு குடும்ப உறவுகள் செழிப்பதற்கு, இல்லறத்தை நல்லறமாக்கி பாதையை நடத்துவதற்கு எது ஆதாரம் தெரியுமா? 3 குணங்கள் ஆதாரம். ஒன்று விட்டு கொடுக்கிறது, இன்னொன்று அனுசரிப்பது, 3வது தான் தியாகம். விட்டு கொடுப்பது ஒரு சின்ன விஷயங்க. இப்போ ஒரு காயிலிருந்து ஒரு விதையை எடுக்கிறோம். அந்த விதையை எடுக்கிற போது ஆரம்பத்தில் அது ஈரப்பசையோடு தான் இருக்கும். ஆனால் அந்த ஈரப்பசையை என்ன பண்ணுது, அது விதையாக மாறுவதற்கு ஈரப்பசையை விட்டுடுது. அது விதையாக மதிக்கப்படுது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அந்த விதையை மண்ணுக்குள்ளே வைக்கிறோம். அந்த விதை மீண்டும் முளைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மண்ணுக்குள்ளே போன அந்த விதைக்கு நம்ம தண்ணியை மேலே ஊற்றுறோம், மீண்டும் அந்த ஈரப்பசையை எடுத்துக்குது. அப்போ அந்த விதை நமக்கு வாழ்க்கை பாடம் நடத்துது. என்ன தெரியுமா? எப்போ விட்டு கொடுக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்ற ஒரு வாழ்வியல் பண்பாட்டை அந்த விதை நமக்கு கற்றுக் கொடுப்பதாகவே நான் கருதுகிறேன். அதனால் நாம் விட்டு கொடுக்குற பண்பு, அது கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, அதனால் அந்த பண்பாட்டில் இன்னும் நம்ம குறையிலைங்க. அதே மாதிரி மூத்தவர்கள், ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பென்ஷன் வாங்குகிற மாமனாருக்கு மாமியாருக்கு இருக்கிற மரியாதை பென்ஷனே இல்லாதவருக்கு பிள்ளையையும் நம்பி இருக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைக்கி அந்த ஒரு உபசாரணை கிடைக்கல. அந்த உபகாரம் அவங்களுக்கு சேரலை. அவர்கள் இருப்பதை ஒரு சுமை என்று கருதுகிறார்கள். ஆனால் சுகம் என்று கருதக்கூடிய மனோபாவத்தில் இருக்கிற குடும்பம் தான் மகிழ்ச்சியான குடும்பம் என்பது நம்ம
₹1,00,000 வச்சுருக்கிறோம் லட்சாதிபதி இல்லை, அம்மா அப்பா கூட இருக்கிறவன் தான் சார் லட்சாதிபதி. தாத்தா பாட்டியும் சேர்த்து இருந்தால் அவன் தான் சார் கோடீஸ்வரன். நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கணும். ஏன்னா வாழ்வதற்காக கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு போவோரும் இல்லை. இதுதான் கண்ணதாசன் பிரபஞ்சத்துக்கு சொன்ன வார்த்தை. ஆமாம், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், ஒன்றுமே கிடையாது. இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை தான் நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம். எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது தான். அவரவர்களுக்கு உரிய வாழ்க்கை அவனவன் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் கூட அந்த காலத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற கல்யாணமாக மாறி போச்சு. இன்னும் கூட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறேங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒருவர் கொடுத்து நீங்கள் வாழ வேண்டாம் சார். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உயருங்கன்ற நான். வேலை தேடி போவனை விட வேலை கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய எண்ணத்தை உயர்த்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வேலையாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா வெள்ளத்தனைய மர நீட்டம் மாந்தறதும் உள்ளத்தனையது உயர்வுன்னு அது குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். அந்த விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை சார். இந்த வேலையை நீ தான் செய்யணும், இந்த வேலையை நான் தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. யாருமே எந்த வேலையும் செய்யலாம், எந்த வேலையும் எவரும் செய்யலாம். அதான் அண்ணல் காந்தியடிகள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். அவர் அவருடைய ஆசிரமத்தில் உழைக்காமல் எந்த ஒரு வேலையும் யாரும் சாப்பிடவே முடியாதுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை முறை, சுய கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கணுங்க. அதை அனுசரிப்பது என்பது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு சிக்கலாக்கிறது, ஒருத்தரை தாழ்த்தி பேசுவது, இதெல்லாம் ஒரு உறவுக்கு, நல்ல உறவுக்கு அடையாளம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்கள் செழிப்பதற்கு, இல்லறம் நல்லறமாவதற்கு எது முக்கியம் தெரியுங்களா? வார்த்தைகள். அதாவது உடல் காயத்துக்கு மருந்து உண்டு, ஆனால் மனக்காயத்துக்கு மருந்து கிடையாது. அந்த அதனால்தான் அறிவு சார்ந்த சொற்களை விட இதயம் சார்ந்த சொற்கள் தான் இல்லறத்தை நல்லறமாகும். என்ன மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரி விரையே கரும்பே தேனே மலையிடை பெறவா மணியை என்கோ அலையிடை பெறவா அமிழ்தே என்கோ யாழிடை பெறவா இசையை என்கோ தாழிருங்குந்தல் தையால் நின்னைனே கண்ணிகையை பலபட பாராட்டுகிற கோவலனுடைய அந்த பாராட்டு உரையை சிலப்பதிகாரத்தில் காட்டுகிறார் நம்முடைய இளங்கோவடிகள்னா. அந்த பாராட்டு நமக்கு இன்னைக்கு வேணும் சார். சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுங்க சார், பெருமைப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமைப்படுத்தணும். அது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா சின்னதாக 2000 வருஷத்துக்கு முந்தி குறுந்தொகை இலக்கியத்தில் காட்டுறான் சார். ஒரு மோர் குழம்பு வைக்குது. அந்த மோர் குழம்பு வைக்கிறது கெட்டியான தயிரை தன் செங்காந்தல் மலர் கதங்களால் அந்த அம்மா உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அந்த கை மேலும் செவந்து போச்சான். இருந்தாலும் அந்த பிள்ளை மோர் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு வைக்கோலை வச்சு தீ மூட்டுது. அப்போல்லாம் கேஸ் அடுப்பு கிடையாது. மூட்டின உடனே புகை வருது, புகையில் கண்ணு கலங்குது. இருந்தாலும் அன்றைக்கி தான் அந்த புடவை கட்டிச்சு காலையில். அந்த கட்டின புடவை கசங்கலாம் பரவாயில்லன்னு இந்த தயிர் பிசைஞ்ச கையை கழுவின்னு வர்றதுக்குள்ளே தாளிப்பு செய்ய பண்ணலைன்னா தாளிப்பு சுவை கட்டுடுன்னு சொல்லி அதை அந்த கையோடவே அந்த நெகிழ்கிற புடவை கூட எடுத்து சொருகிக்கிட்டு அந்த மோர் குழம்பை பக்குவமாக வச்சு தான். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை செஞ்ச பிற்பாடு அப்போ எப்போ மறைஞ்சுதான் தெரியுமா அந்த கஷ்டம்? முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழுவூறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் பொய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. அவன் சாப்பிடும்போது ரொம்ப அருமை 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 இனிது இனிது இனிதுன்னு சாப்பிட்டானா. அந்த ஒரு வார்த்தையால் அவள் அவ்வளவு பட்ட கஷ்டங்கள் போயிட்டுது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு ஒரு சீரியலில் காட்டுற மாதிரி காட்டுறானே நமக்கு புலவன். அந்த வாழ்க்கை நமக்கு வரணும் இல்லையா? இல்லை, நமக்கு அந்த அன்பு தாங்க முக்கியம். நீங்கள் அன்பால், அதனால தான் ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன் தெரியுமா? இது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களே நினச்சி பக்குவமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அன்பு சேர்ந்து செய்கிறதுனால தான் அந்த வீட்டு உணவு நல்லா இருக்குது. ஹோட்டல் அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி இது எவ்வளோ வியாபாரம் ஆகுதுன்னு அந்த பணத்தை மையப்படுத்தி தான் அவன் சமைக்கிறான். அதனால் நல்ல வீட்டுக்குள்ளே சமைப்பது என்பது சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? அதுதாங்க உண்மை. நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமைப்பதுன்றது சாதாரணமானது இல்லை. அந்த சமையல்ன்றது தாங்க சமயம்னே வந்தது நம்ம நாட்டில். பச்சை காய்கறிகளை பக்குவப்படுத்துவதுக்கு சமைப்பதுன்னு பேர், மனதை பக்குவப்படுத்துவதுக்கு சமயம்னு பேர். எங்கேருந்து எங்கே வந்தது பார்த்தீங்களா? குடும்பம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் சார். அந்த ஆதாரம் சரியாக இருக்குமானால் வாழ்க்கையில் சேதாரம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அந்த குடும்ப வாழ்க்கையே நல்ல சின்ன சின்ன விஷயம் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் சார்.
ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றது ஒரு பெருமையாக நினைக்கிறோம். இல்லை, அது இல்லை பெருமை. அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த உணவு அருந்துகிற போது எல்லாரும் ஒற்றுமையாக, இன்றைக்கி அது காணாமல் போச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி எல்லாரும் கும்பலாக உட்காந்து சித்ரா பௌர்ணமியில் நிலாச்சோறு சாப்பிட்ட மண்ணையா அந்த மண். அந்த நிலாவில் முற்றத்தில் உட்காந்து அத்தனை பேருக்கும் ஒரு அம்மா பெரிய பாத்திரத்தில் சாதத்தை போட்டு உருண்டை உருண்டையாக கையில் கொடுப்பாங்க. என்ன ஒரு சாதாரணமான அன்பா அது? தனக்காக சம்பாதிக்காத அப்பா, தனக்காக சமைக்காத அம்மா. அதான் நம்ம நாட்டினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆணி வேறாக இருக்கிற அன்பினுடைய தன்மை. அதனால தான் என் குடும்பம் தான் என் அன்பையும் அறத்தையும் வளர்த்த இடம் மையங்கையாது. நீ இன்னொன்று சொல்லட்டுங்களா, நம்ம 1000 பல்கலைக்கழகங்களை போய் படிக்கலாம், லண்டனில் படிக்கலாம், யூகேவில் யூஎஸ்ல படிக்கலாம், எல்லாத்திலையும் படிக்கலாம். பல்கலைக்கழகங்கள் பட்டங்களைத்தான் தரும். குடும்பம் ஒன்றுதான் மனித பண்பாட்டை தரும். இந்த டிகிரியை யாரும் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகம் கொடுக்காது. அது அறிவை தரும், இது அன்பை தரும், அருளை தரும், கருணையை தரும், இரக்கத்தை தரும். எப்படி இந்த உலகத்தை கட்டி ஆளுவது என்ற ஆளுமை பண்புகளை தரக்கூடியதுதான் என் இல்லறம் என்ற பெரிய பல்கலைக்கழகம். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னாங்க. சாதாரணமானது இல்லை. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலரே அம்மா தான். அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறவங்க, அவங்க தான் எல்லாத்தையும் செய்யப்படுறவங்க. இன்னும் சொல்ல போனால் தியாகத்தை, அந்த தியாகத்தினுடைய அடையாளம், நான் 3 பண்புகள் சொன்னல, விட்டு கொடுப்பது, அனுசரிப்பு. தியாகத்தினுடைய அடையாளமே ஒரு தாய் தான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்ட பிற்பாடு பாத்திரம் காலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் கடைசியில் நான் இன்றைக்கும் கேட்குறேங்க, எந்த வீட்லேயாவது ஒரு ஆண் கடைசியில் சாப்பிட்ட வரலாறு உண்டா? ஒரு தாய் தான் என் கடைசியில் சாப்பிடுவான். 4 மணி வரைக்கும் பிள்ளை வரலனாலும் வீட்டுக்காரர் வரலனாலும் உட்காந்துருந்து அவங்க சாப்பிட்ட பிறகு தான் எஞ்சி இதை சாப்பிடுது. எது இல்லைன்னா கூட எல்லாரும் சாப்பிட்டாங்க பரவாயில்ல, அவ்வளவு சுவையாக இருந்ததான்னு சந்தோஷத்தோடு போய் போகக்கூடிய ஒரே ஆத்மா பெற்ற தாய் தான். அதுக்கு நிகரானது உலகத்திலே கிடையாது. தெய்வத்தின் மறு அவதாரம் தாய். இன்னைக்கு அந்த தாயை நிந்திக்கிற மாதிரி வார்த்தைகளை பேச, அதனால தான் சொன்ன குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்புக்கும் ஒற்றுமைக்கும் உறவுகளுடைய நெருக்கத்திற்கும் எது காரணம் தெரியுமா? வார்த்தைகள் தான். வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். இந்த ரெண்டையும் நம்ம கையாளணும் சார். ரெண்டையும் நம்ம நினைக்கிறோம் சார். இன்னைக்கு சில வாழ்க்கைகள் அது காலத்தின் கட்டாயம். வெளிநாட்டுக்கு போகிறாங்க வராங்க, இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை, அது காலத்தின் கட்டாயம். ஆனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் அங்கேருந்து பணம் கொடுக்குறீங்களா, அந்த பணத்தால் மட்டும் நீங்கள் நினைக்கிற பாசம் நிறைவேறாது. அனுபவத்தின் சிகரங்களாக இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆற்றலின் தோற்றமாக இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இன்றைய கால வெள்ளத்தில் கரைந்து போகாமல் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பெருமிதத்தோடு இந்த குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டால் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெரியவங்க என்றைக்குமே அனுபவத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு காலத்தில் இருந்த வளர்ப்பு முறை வேறு, இப்போ இருக்கிற வளர்ப்பு முறை வேறு. அன்றைக்கி எப்படின்னா, ஒரு பால் சோறு கொடுக்கணுன்னா கூட ஒரு கிண்ணத்தில் சாதத்தை போட்டு பாலை ஊற்றி அம்மாவே பிசைஞ்சு கையில் கொடுத்து, இது அம்மாவுக்கு 1 ரூபாய், அப்பாவுக்கு 1 ரூபாய், தாத்தாவுக்கு 1 ரூபாய், பாட்டிக்குன்னு உறவுகளுடைய பெயர்களையெல்லாம் சொல்லி சொல்லி எதிர் வீட்டானுங்க பக்கத்து வீட்டானுங்கன்னு பகுத்துண்டு கொடுக்கணுன்ற பண்பாட்டையும் சோறு ஊட்டும் போது சொல்லி கொடுத்து வளர்த்தா. இன்றைக்கி அந்த வளர்ப்பு இல்லை, 100% இல்லை. ஒரு கிண்ணத்தில் சாதம் போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை கையில் கொடுத்துட்றோம். அதுவாக அள்ளி அள்ளி போடுது. அது பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அந்த குழந்தைய எதிர்காலத்தில் வளர்ந்து ஆளாகி உட்காந்து சாதம் போட்டுன்னு தட்டில் கொண்டாந்து டிவி முன்னாடி உட்காந்து தான் வளர்ந்த பிறகும் சாப்பிடுது. அந்த அம்மா கிச்சன்லேருந்து கத்துறாங்க, டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னு. அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்குறேன்றான். அப்போது வளர்ப்பு சரியில்லை என்றால் வாழ்க்கை சரி வராது. நாம் தான் இனியாவது பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஏன்னா அப்படி பண்பாட்டை விதையாக்கி கலாச்சாரத்தை பயிராக்கி வளர்த்ததுனால தான் சுவாமி விவேகானந்தர் என்ற மிகப்பெரிய மகான் நமக்கு கிடைச்சார். அதனால்தான் அயல் மண்ணிலே போய் பேச ஆரம்பித்தாலும் அவர்களை பார்க்குற போது சீமான்களே சீமாட்டிகளேன்னு பேசின மேடையில் சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசினார்னா அது தாயினுடைய வளர்ப்பு அந்த தரத்தை தந்தது என்றால், அந்த நிறத்தை தந்தது என்றால், நீங்களும் தாய் தந்தையும் பிள்ளைகளை நல்லா சொல்லி அவனை மாதிரி இரு, இவனை மாதிரி இரு, நீ அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும்னு அது ஆசையை வளர்ப்பதை விட பாசத்தை சொல்லி வளருங்க. ஏன்னா அந்த வளர்ப்பும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை சொல்லி, அனுபவத்தின் சிகரமும் இன்னும் ஒரே ஒரு செய்தி உங்களை நிறைவு பண்ணிடுறேன். ஒரு குழந்தை பார்க்க சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்னா
அந்த குழந்தை அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதும் ஒரு முறை, அப்பா அம்மா 2 பக்கமும் நின்று 2 கையும் பிடிக்கிறது இன்னொரு முறை. குழந்தையா கையை பிடிச்சிக்கிட்டான்னா அவன் தடுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மாவா கையை பிடிச்சாங்கன்னா அவன் தடுக்கி விழ வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு குடும்ப உறவுகளை ஒருவருக்கு ஒருவர் பலப்படுத்தி கொண்டு குடும்ப வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.